ஓகே ஸ்டார்ட். அப்படியே திரும்ப அப்படியே திரும்ப நேரா நட நேரா நட இரு இப்போ பொறுமையா முன்னாடி போ. அப்படியே லெஃப்ட்ல பொறுமையா லெஃப்ட் அப்படியே நேரா பொறுமையா ஸ்லோவா பொறுமையா போ லெஃப்ட்ல வா லெஃப்ட் அடி கேம் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அதுக்குள்ள உடச்சிட்டேன்ற அளவுக்கு சொப்னா ஃபீல் பண்றாங்க. பட் நந்தினி என்னம்மா அது, ஒரு சின்ன ஒரு இது கூட ஆகல, பிசுறு கூட பண்ணல. பட் ஒரே அடியில நங்குன்னு சொல்லி தேங்காய் பழகிற மாதிரி பறந்துட்டீங்க. வாழ்த்துக்கள் நந்தினி. Thank you. And you are the winner. Thank you, Karthik. Love you. சொப்னாக்காரரோ கேம் ஆரம்பிச்சல, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றது கூட அங்க ஒண்ணுமே இல்ல, அதுக்குள்ள முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான். ஓகே, அதான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஆனா எனக்கு வந்து என்னன்னா கார்த்திக்கோட வாய்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்டுட்டு இருந்தேன். கார்த்திக் எப்பவும் வெட்டு 1 துண்டு 2 தான் இருப்பாரு. ஆனா இங்க வெட்டு 1 துண்டு 3 ஆயிடுச்சாங்க. ஓகேவா? ஓகே, சோ நந்தினி ஆல் தி பெஸ்ட். Thank ப்ளீஸ் you. பி சீட்டட். சொப்னாக்காரோ நெக்ஸ்ட் டைம் பெட்டர் லக். ஓகே, சோ அடுத்தபடியா போட்டியில களமிறங்க போற அந்த அழகான 2 பெண்கள், இட்ஸ் கோயிங் டு பி ஹரிதா கோபி அண்ட் நானோ. ஹரிதா நானோ பயங்கர டஃப் ஃபைட்டா இருக்க போது நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நாங்க ரெண்டு பேரும் வாவ், ஃபேண்டாஸ்டிக். ஃபர்ஸ்ட் டைம் முன்னாடி மோதவே இல்ல நீங்க? இல்ல வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட் அண்ட் கெட் ரெடி ஃபார் ஆர் யூ ரெடி? ரெடியா? ஓகே 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 ஸ்டார்ட். அப்படியே யூட்டர்ன் பண்ணுங்க அனு. அப்படியே கொஞ்சமா ரைட்டா கொஞ்சமா இன்னும் லெஃப்ட் நட அப்படியே ஸ்ட்ரைட் வா நட திரும்ப கூட நட அப்படியே ஸ்ட்ரைட் வாங்க அப்படியே லெஃப்ட் அப்படியே ஸ்ட்ரைட் அப் எஸ் ஸ்ட்ரைட் ஒரு ஸ்ட்ரைட்டா லெஃப்ட்ல கை யூஸ் பண்ண கூடாது. லைட்டா இடி கை யூஸ் பண்ண கூடாது. பேங் பேங் இடி பேங் பேங் வெரி குட். பாத்து ஃபேஸ் டு ஃபேஸ். பத்ரம் போ முன்னாடி போமா முன்னாடி போ இடி இல்லடா இடி அப்படியே அதான் ஓகே வெரி குட் ஓகே வெரி குட் அழகா தண்ணி போமா வெரி குட் மானிஸ்கோ கரெக்ட் ரெண்டு பேர் பக்கா வெரி குட் சேம் அங்கேயே இருங்க சூப்பர் மா இன்னும் இல்ல அப்போ ஐயோ இல்ல இடி கம் ஆன் ரிதமா. சூப்பர் பேபி ஸ்லோ வெரி குட் வெரி குட் ஸ்லோ இடி வெரி குட். வெயிட் பண்ணு அனு சூப்பரா வெயிட் பண்ணு விளையாடுங்க. வெயிட் பண்ணு கேக்குதா இல்லையா வெயிட் பண்ணு அனு ரைட் திரும்ப அப்படியே ஃப்ரண்ட்ல வா இல்லம்மா லெஃப்ட் ஸ்ட்ரைட் இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல பாருங்க இடி ஓ ஸோ இதை தொடர்ந்து அடுத்தபடியாக நம்ம இன்னும் பார்த்தது இரண்டாவது பாகமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு விஷயம் தான் கொடுத்தோம். ஏன்னா ஆண்களுக்கான ஒரு டாஸ்க் அது, கேரிங் த பார்ட்னர். உங்களுடைய மனைவியை தூக்கிட்டு நீங்கள் போகிற ஒரு டாஸ்க்கு, அது சாதாரணமான விஷயம் கிடையாது. பல தடைகளை தாண்டி அந்த தண்ணி ரேம்பில் நடந்து போனீங்க பார்த்தீங்களா, அப்பா. அண்ட் அன்னைக்கு வந்து ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் நடந்துச்சு. மணி வந்து காலில் அடிபட்டு என்னால் பண்ண முடியல, இதை எடுத்துகிட்டு கொள்ளணுமா அப்படின்ற ஒரு டைலமாவில் இருக்கிறப்போ, இன்ஃபேக்ட் நான் கேட்டேன், மணி என்ன வேணுமா, பண்ண முடியுமா உன்னால் அப்படிலாம் கேட்கும்போது, கோபி என்ன தான் நின்று பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயத்தை சொன்னீங்க. மணிக்கு நீங்கள் கொடுத்த அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப். Money the best person in the balancing. Are you okay? கால் லாக் பண்ணுமா? சால்சா மணி தனது காலில் இருந்த காயத்தையும் பொருட்படுத்தாது சவாலை வெல்ல முயற்சி செய்யும் போது தடுமாறி விழுந்தாலும் மிகுந்த தன்னம்பிக்கையுடன் எழுந்து
மன தைரியத்துடன் தன் முயற்சியை தொடர்ந்தார். ஓகே மணி, கோ ஹெட். மணி ஸ்டடி. Fantastic. I know he's a fighter. He just taught me how to trust him completely today. அண்ட் அந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் சாதாரண டாஸ்க் கிடையாது. அதுவும் வந்து மனைவியை தூக்கிட்டு போகணும். மனைவி கையில் வேற ஒரு பானை, அந்த பானையில் வேற தண்ணி, அதுக்கப்புறமா அவங்க போய் இறங்கின அப்புறமா அந்த பானையில் இருக்கிற தண்ணியை ஒரு இதுக்குள்ளே ஊற்றி அதுலேருந்து ஒரு இது எடுத்து ஆட்டின் எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற மோர்ஜ் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி முடிக்கணும். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இதுலேயே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டாக அன்றைக்கி முடிச்சது வந்து யார் பார்த்தீங்கன்னா யுவராஜ் அண்ட் காயத்ரி தான். மிகப்பெரிய திருப்பத்தை வந்து அந்த ஷோவில் நீங்கள் கொடுத்தீங்க அந்த 2வது டாஸ்கில். ஸோ உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு டாஸ்க் காயத்ரி முடிக்கலன்னப்போ நான் சொன்னது தான், காயத்ரிக்கு இந்த ஷோ ஃபுல்லாக முடியறதுக்குள்ள நிறைய கான்ஃபிடென்ஸை கொண்டு வரணுங்கிறது தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். ஏன்னா காயத்ரியோட எப்பயுமே சின்ன விஷயத்துக்குமே காயத்ரி வந்து இது பண்ணிவிடுவோமா, ஃபஸ்ட்டு நான் சொன்னதே இதுதான், பாயிண்டில் கம்மியாக இருக்கிறப்ப நீ கவலைப்படாத, அடுத்தது நம்ம பண்ணுவோன்னு. அதுக்கு எனக்கு அது ஒரு சான்ஸாக இருந்தது. Stage 2 completed. Okay, Yuvraj, you're almost there. வந்துட்டீங்க. ரெக்கார்ட் டைமிங் பீட் பண்ணிட்டீங்களா? எஸ், வின்னர் ஆஃப் த டே வேற வாங்கிருக்கீங்க. இந்த ஷோவில் நான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு கண்டெண்டர் அப்படின்றத நீங்கள் அந்த அதில் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. அடுத்தபடியாக நம்ம பண்ண டாஸ்க் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேருமே இணைஞ்சு பண்ண ஒரு டாஸ்க் அது. அதில் ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கீங்க. அதெல்லாம் பேசினேன்னா ஹைட்டுனாலே எல்லாருக்குமே பயம். ஃபஸ்ட்டு பெண்கள் ஹைட்டை பார்த்துட்டாங்க, 2வது வந்து ஆண்கள் பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் அது. ப்ளஸ் வந்து அதில் வந்து பேலன்ஸ் இல்லை, கிரிப்பு கிடைக்கணும் அப்படின்ற ஏகப்பட்ட விஷயம் இல்லை. ஏன்னா அந்த இதை பிடிச்சி பார்ஜை பிடிச்சி இழுத்துட்டு அங்கேருந்து போய் அதுக்கப்புறமா ஏறி அதுக்கப்புறமா மேலே போய் 2 பேருக்கும் சங்கிலி வேற கட்டி விட்டு 1 by 1 குதிக்கணும் அப்படின்றது சாதாரணமான விஷயமே கிடையாது. ஓகே, அதை வந்து நீங்கள் வந்து 48 பேருக்குள்ள டைம் ஸ்டார்ட் நவ. இன்ஃபேக்ட் தமிழ் தொலைக்காட்சியில் அது மாதிரி ஒரு டாஸ்க் நம்ம அந்த இது டாஸ்க்காக தான் பார்த்துருக்கோம். அதை பற்றி தான் கேட்க போகிறேன். இதில் வந்து ரொம்ப காமெடியான ஒரு விஷயத்தை தான் நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுலேயும் காமெடின்னு ஒன்று இங்கே இருக்கிறது தெரிஞ்சிருக்கோம் யார் அந்த வேலையை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது வந்து இந்த டாஸ்க் வச்சது முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பேலன்சிங் ஆக்ட் அது எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்க்கணும். ஏன்னா ஒருத்தர் மிஸ் பண்ணால் கூட ஒருத்தர் இதுவாகிடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறிட்டாங்க, அந்த சங்கிலியும் கட்டிட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த கொடியை எடுத்து அங்கேருந்து ஜம்ப் பண்ணுற ஒரு விஷயத்தில் வந்து சில சுச்சுவேஷன் நடந்தது. சரத் அண்ட் ஸ்வப்னா கார்ரோ ஏன் மாயந்தி இல்லை தீபக், அந்த டாஸ்க்கை பற்றி சொல்லணும்னா தினேஷ், ரச்சிதா, நானும் சொப்னா பண்ணது. தினேஷ் வந்து ஹைட்டுக்கு போயிட்டார் ஸ்டார்டிங்கு. நான் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். கஷ்டப்பட்டு நான் போயிட்டு லாக் எடுத்துட்டு மேலே ஏறும்போது நம்ம நண்பர் அங்கேருந்து ஷரத் குச்சிரு முடிஞ்சிடும், டாஸ்க் முடிஞ்சிடும், குதிச்சிருங்க. எது ஒன்றுமே புரியல எனக்கு. குதிச்சிருங்க, டாஸ்க் முடிஞ்சிடும். நான் குதிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நான் குதிச்சேன், அப்புறம் ரச்சிதா குதிச்சாங்க, தினேஷும் குதிச்சிட்டார். நான் திரும்பி பார்க்குறேன், அங்கே தான் இருக்காங்க மேலே. குதிமான்றேன். நீங்கள் வேற சொன்னீங்க இல்லை 2 பேரும் குதிச்சாதான் டாஸ்க் முடியும். பேசலாம் நல்ல ஞாபகம் இருக்கு. இப்பயும் வீட்டில் வந்துட்டு என் பேரண்ட்ஸ் வந்து அதை வச்சு தான் திட்டுறாங்க என்ன. அறிவு இருக்கா, பொண்டாட்டி விட்டு வந்துட்டியே பத்தியா. வாடி ப்ளீஸ் வாடி. ஜம்பல்ல கல்லு போட்டு ஜம்பல்ல எல்லாம் டைம் நான் வந்துட்டு ரொம்ப கத்திக்கிட்டேன் எமோஷனல். இல்லை குதி சொப்னா குதிச்சாதான் முடியும். யோசிக்காத குதி. இதுல ஒரு விஷயம் நீங்க கத்துக்கிட்டீங்களா இல்லையா?